குறிப்பாக இளைய தலைமுறை இங்க இருக்கக்கூடிய ஒரு வாக்காளரும் நம்ம ஊரு வாணியம்பாடி அது முதல்ல வரணும் ஐயா. நம்ம வாணியம்பாடி யாரும் முன்னேற்றுவாங்க? 2024 உங்கள் அனைவருக்கும் தெரியும், குழந்தைக்கும் தெரியும், ஆட்சி அமைக்க போவது மோடி. எல்லாத்துக்கும் தெரியுமே, இதுல எந்த மாற்று கருத்தோ சந்தேகமா யாருக்கு? 2024 மோடி அமைச்சிருக்கிறாங்க. சந்தேகம் என்னங்க ஐயா? 400 எம்பியா 450 எம்பி, அது மட்டும்தான் சந்தேகம். 400 தாண்டு வர மோடி, 450 தாண்டு வர 500 நோக்கி போவாரான். இதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. மோடி அவர்கள் வென்று வரப்போகின்றார், 3வது முறையாக ஆட்சியில் அமரப் போகின்றார் என்ற சந்தேகம் இல்லை. நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, வாணியம்பாடி மக்கள் வாணியம்பாடி நகரை முன்னிலைப்படுத்துங்கள் தான் நான் கேட்கிறேன். இங்க இருக்கக்கூடிய திட்டங்களை முன்னிலைப்படுத்துங்கன்னு கேட்கிறேன். இன்னைக்கு இங்க பாருங்க, இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 2014 நம்ம ஆட்சிக்கு வரும் பொழுது இந்தியாவுல சிறுபான்மையர் என்றால் இஸ்லாமியர், கிறிஸ்தவர், பௌத்தர், சீக்கு, ஜெயின், இவங்க எல்லாம் சிறுபான்மையர். இந்துக்களை பொறுத்தவரை 87% பெரும்பான்மை இருக்கிறாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது சிறுபான்மையர் எல்லா சமுதாயத்தையும் சேர்த்தி சிறுபான்மையர் மத்திய அரசு வேலையில வெறும் 4.5% இருந்தாங்க. அதாவது 13% மக்கள் தொகை இருக்கக்கூடிய சிறுபான்மையர் நம்முடைய ஆட்சி வருவதற்கு முன்பு மத்திய அரசு வேலையில வெறும் 4.5%. இன்னைக்கு 2024 மத்திய அரசு வேலையில சிறுபான்மையர் 10.5% இருக்கிறாங்க. பாரு, 67 ஆண்டுகள் 2014 வரை 4.5%, இன்னைக்கு 10.5%. அப்ப இந்த அரசு யாருக்கு எதிரான அரசு? சிறுபான்மைக்கு எதிரான அரசுங்களா? சிறுபான்மைக்கு எதிரான அரசா? யாராவது சொல்ல முடியுமா? நான் சொல்லியிருக்கக்கூடிய தரவுகளை ஒரு திமுக காரங்க யாராச்சும் இங்க இங்க இருக்கக்கூடிய எம்பி கதிரானந்த் அவர்கள் இல்ல பொய் சொல்றாரு, 2014 முன்னாடி இப்படி யாருக்கும் எதிரான அரசு இல்லைங்க. இந்த அரசு இந்திய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசு, வளர்ச்சியை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசு, ஒரு பகுதியும் வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசு, சுற்றுச்சூழல் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசு, உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு ஊரிலே வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசு. 4.5% இருந்த மத்திய அரசுல சிறுபான்மையிற்கான வேலை வாய்ப்பு, வேலையில் இருந்தவர்கள் இன்னைக்கு 10.5% ஐயா. நம்ம திட்டங்களை கட்டி கொடுக்கிறோம். நாம ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர் அப்படின்னு பார்த்து கட்டுறோமாங்க ஐயா? இல்ல மோடி வீடு, இது முதல் ஹிந்து கொடுப்போம், அப்புறம் இந்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இஸ்லாமியர் கொடுப்போம், அதுக்கப்புறம் கிறிஸ்தவர் கொடுப்போம். ஏதாச்சும் நம்ம சொல்லியிருக்கோமாங்க ஐயா? மோடி அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள், இந்தியாவுடைய முக்கிய திட்டங்கள் அடிப்படையில வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாயத்திற்கு முதலிலே செல்ல வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்கள் உறக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மை பொறுத்தவரை மதவாத அரசியல் கிடையாது. நம்மை பொறுத்தவரை வாக்கு வங்கிகளை உருவாக்க நாம் நினைப்பது கிடையாது. அனைத்து மக்களும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சப்கா சாத்துங்கிறார், எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிட்டு இன்னைக்கு மோடி ஐயாவுடைய வீடு கட்டும் திட்டத்துல 13% இருக்கக்கூடிய மைனாரிட்டிக்கு 31% வீடு அவங்களுக்கு கொடுத்திருக்கும். 100 வீடு இருக்குன்னா 31% வீடு இன்னைக்கு மைனாரிட்டி. கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், சமணர்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்கும் ஐயா 31%. நம்முடைய முத்ரா கடன் திட்டம் எல்லாரும் பயன்படுறாங்க ஐயா. முத்ரா கடன் திட்டத்திலே 36% சிறுபான்மையர், 36% சிறுபான்மையர். அதே போல நம்முடைய PM விவசாய கௌரவ நிதிங்க ஐயா 33% சிறுபான்மையர். உஜ்வாலா திட்டம் உங்களுக்கு தெரியும், யாருக்கு கேஸ் அடுப்பு இல்லையோ 2014 பிறகு கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம். 37% சிறுபான்மை. அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசை சிறுபான்மையர்களுக்கு எதிரான அரசை எப்படி சொல்ல முடியுங்க? நாம் இத்தனை காலமாக எதை இழந்தோமோ அதை திரும்ப கட்டோம். ராமர் கோவிலை கட்டுவது சிறுபான்மைக்கு எதிரானது கிடையாது. ராமர் கோவில் என்பது 1528 இடிக்கப்பட்ட கோவில். அது இத்தனை காலமாக பொறுமையாக இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருந்தோம். 2014 நம்ம கிட்ட தனி மெஜாரிட்டி இருந்தும் கூட பாராளுமன்றத்திலே சட்டத்தை ஏற்றி நாம் ராமர் கோவிலை கட்டவில்லை. அது உங்களுக்கு தெரியும். 2019 தனி மெஜாரிட்டி இருந்தும் கூட பாராளுமன்றத்தில் ஒரு ராம் டெம்பிள் ட்ரஸ்ட், ராம் டெம்பிள் ஆக்ட் ஒரு சட்டத்தை ஏற்றலைங்க ஐயா. நம்முடைய தேர்தல் அறிக்கை தெளிவாக இருந்தது. மக்களை உள்ளடக்கி அனைவருடைய ஆதரவை பெற்று ராமருக்கு அதே இடத்துல குழந்தை ராமருக்கு குழந்தையை கட்டுவோம், எல்லா சட்ட பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு கட்டுவோம்னு சொன்னாங்க ஐயா. 450 ஆண்டுகளாக பொறுமையாக இருந்து இன்னைக்கு ஜனவரி 22ஆம் தேதி 2024 குழந்தை ராமருக்கு அயோத்தியாவில கோவில் கட்டப்பட்டிருக்கு. அந்த கோவில் கட்டுறதுக்கு நாம சிவநாச பூஜை, அந்த கோவிலுக்கான நாம செங்கல் வைத்து முதல் செங்கலை வைத்த பொழுது யாருக்கு ஐயா அழைப்பு கொடுத்தோம்? அந்த பகுதியினுடைய இஸ்லாமியருக்கு முதல் அழைப்பு கொடுத்தோம். அதன் பிறகுதான் எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்தோம். காரணம் 2024 நம்முடைய நோக்கம் வளர்ச்சி அடைந்த இந்தியாங்க. அதை மட்டும்தான் நம்ம பேசுறோம்.
அதை நோக்கி போகணும். எல்லா மக்களும் நம்மோடு இணைந்து வர வேண்டும். இன்னைக்கு வாணியம்பாடியில திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணுகின்ற ஒரு மத அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய்ய விரும்பாது, செய்ய மாட்டோம். அது நம்முடைய ரத்தத்திலே கிடையாது. நம்மை பொறுத்தவரை வாணியம்பாடி பிரச்சனை இவ்வளவு இருக்கு பாருங்க. 2019 ஏப்ரல் 18ஆம் தேதி 2019 ஏப்ரல் 18ஆம் தேதி இந்தியாவில் எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் நடந்ததுங்க ஐயா. ஒரே ஒரு தொகுதியில மட்டும் எலெக்ஷன் நிறுத்தி வச்சாங்க. எந்த தொகுதிங்க ஐயா? உங்க தொகுதி, வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதி, உங்க தொகுதி வாணியம்பாடி. எதுக்கு ஐயா? யார் எலெக்ஷன்ல நிக்கிறாங்களோ அந்த கட்சியினுடைய கேண்டிடேட் வீட்டுல 12 கோடி ரூபாய் பறிமுதல் பண்றாங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லைங்க ஐயா, 12 கோடி. எதுக்கு ஐயா? மக்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் நைட்டு பணம் கொடுக்கறதுக்காக 12 கோடி ரூபாய். அதன் பிறகு தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டு 2019 ஆகஸ்ட் மாசத்துல தேர்தல் நடந்துச்சு. அதுல நம்முடைய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் 8141 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்தாருங்க ஐயா. மன்னிக்கம்மா, 8141 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு இழந்தார். நாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கதிரானந்த் என்பவர் யார்? மக்களோட மக்களா இருந்திருக்காங்களா? இல்ல ஏசி சண்முகன் மாதிரி இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் மாதிரி பட்டி தொட்டியாக போறேன், நான் 80ல எம்எல்ஏவா இருந்தேன், 84ல எம்பியா இருந்தேன், மக்களுக்காக நான் பாடுபடுறேன், இங்க மக்களுக்காக அவர் என்ன, அவர் சாதனை என்னங்கன்னா கிங்ஸ்டன் அப்படின்னு ஒரு பள்ளி நடத்துறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய பள்ளி கிங்ஸ்டன் சிபிஎஸ்இ பள்ளி. உங்க எம்பி கதிரானந்த் கிங்ஸ்டன் சிபிஎஸ்இ பள்ளிக்கு கூட வாங்க, உள்ளே 3 மொழிகள்ல சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ் மொழி, ஆங்கில மொழி, ஹிந்தி மொழி. ஆனா வெளியே போஸ்ட் விட்டுறானுங்க, நாங்க ஹிந்திக்கு எதிரி. இந்த மாதிரி கோமாளிகளை பார்த்திருக்கீங்களா ஐயா? அவர் நடத்தக்கூடிய சொந்த கிங்ஸ்டன் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துக்குள் உள்ள போனா 3 மொழி. நாம் என்ன சொல்றோம்? மோடி என்ன சொல்றாங்க? உலகம் வளர்ந்து கொண்டிருக்குதுங்க ஐயா. இன்னும் 25 வருஷத்துல உலகத்தினுடைய மைய புள்ளி இந்தியாவை நோக்கி வரும். அன்னைக்கு நீங்க 2 மொழி பேசுனீங்கன்னா எப்படி உலகத்தை ஆள போறீங்க? இங்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எப்படி ஐரோப்பிய நாடுகள் ஒரு பிரான்ச் ஆபீஸ் ஓபன் பண்ணி எப்படிங்க ஐயா பண்ணுவீங்க? அமெரிக்காக்கார உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கான். 2047 முடியும் பொழுது நாம் உலகத்தை ஆள போகின்றோம். வல்லரசு நாடாக வரத்தான் போகின்றோம். எந்த மாற்று கருத்து இல்ல. 142 கோடி மக்கள் இருக்கிறாங்க ஐயா. அமெரிக்காவை முந்தியடிக்க போறோம். அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம இல்ல சார், ஒன்லி தமிழ். பிரெஞ்சுக்காரன் நீ தமிழ்ல பேசு, ஜெர்மன்காரன் நீ தமிழ்ல பேசு, அல்லது இந்தியாவில யாராக இருந்தாலும் கூட நீ தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா தமிழ்ல பேசு. ஐயா நம்முடைய மொழி பெரியது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. மகாகவி சுப்பிரமணிய பாரதி முண்டாசு கவிஞன் சொன்னான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லை. நான் எப்ப சொன்னாங்க? ஒரே ஒரு தமிழ் மொழியை திமுக கார மாதிரி படிச்சுட்டு தாய்மொழியை இதுதான் சூப்பர். நானா 14 மொழிகளை படித்து விட்டு மகாகவி சொன்னான், என்னுடைய தாய்மொழிக்கு நிகரான மொழி எங்கும் இல்லை என்று. லத்தீன், பிரெஞ்சு எல்லாம் முண்டாசு கவிஞனுக்கு தெரியும். இவனுக்கு 2 மொழி. இவர்கள் நடத்தக்கூடிய தனியார் காலேஜ் பள்ளியில 3 மொழி. அந்த குழந்தைங்க பணம் கொடுத்து 1.5 லட்சம் பணம் கொடுத்து படிச்சாங்கன்னா 3. ஆனா அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு 2 மொழில என்னங்க ஐயா? நீ தமிழ்நாட்டுக்குள்ள 2 மொழி வேணா எல்லா பள்ளியிலும் 2 மொழி கொண்டு வா. அதெல்லாம் நீ நடத்துற கான்வென்ட் ஸ்கூல்ல 3 மொழி. பக்கத்துல ஏவா வேலை ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறாங்க. நேத்த திருவண்ணாமலை முடிச்சுட்டு வந்தேன். அந்த ஸ்கூல்ல 3 மொழி, ஃபாரின் லாங்குவேஜஸ். ஆனா அரசு பள்ளியில் நம்ம குழந்தைகள் போய் படிச்சா அவங்க 2 மொழி தான் படிக்கணும். ஏன்னா அவங்க முன்னேறக்கூடாது, இங்கேயே இருக்கணும், இதே ஊர்ல இருக்கணும், ஊரை தாண்டி போக கூடாது. அவங்க தந்தை ஏழையா இருந்தாங்க, இவங்களும் ஏழையா இருந்தாங்க, யாருக்காச்சும் கூலி வேலைக்கு போகணும், அதை தயார் பண்ணியா. என்னங்க அநியாயது? அதனால்தான் நாங்கள் கேட்கின்றோம், அண்ணே 3 மொழியை குறைவுன்னு சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் 5 மொழியை கொண்டு வருவோம். 5 மொழி. குழந்தைனால படிக்க முடியாதா? ஒரு 10 வயசு 5 வயசு குழந்தைக்கு 5 மொழியை படிக்க முடியாதாங்கன்னா? முண்டாசு கவிஞன் 14 மொழி பேசு. இன்னைக்கு எத்தனை பேர் டிப்ளமேட்ட பாருங்க, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபீசர். நீங்க இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆகிட்டீங்க, உங்க குழந்தை ஐஏஎஸ் படிக்க வைக்கிறீங்க. உங்க குழந்தை தமிழ்நாட்டில இருந்து ஐஏஎஸ் படிச்ச உடனே, லபாஸ்னா போன உடனே வேறு மொழியை கத்துக்க ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு நான் கன்னடா கத்துக்க ஆரம்பிச்சேன், ஹிந்தி கத்துக்க ஆரம்பிச்சேன். இங்க படிச்சு முடிச்சோடனே கத்துக்க ஆரம்பிக்கணும். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் டிப்ளமேட்டா போறீங்களா, அரபு மொழி கத்துக்கணும், பிரெஞ்சு கத்துக்கணும், பாரசீகம், சைனீஸ் கத்துக்கணும். அப்ப இந்த குழந்தை 26 வயசுல எங்கேயா போய் நிற்கும்? அதனால இந்த முட்டாள்தனமான அரசியலை எல்லாம் 2024 வடிகட்டிய முட்டாள்களை வீட்டுக்கு அனுப்பணுங்க. இவங்களா வேண்டாம். இன்னைக்கு பார்த்த என் கையில் இருக்கு, நேற்று ஒரு நண்பர் இந்த கிங்ஸ்டன் சிபிஎஸ்இ பள்ளியில வெளியே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சிருக்காங்க, இங்கே நீட் கோச்சிங் சிறப்பாக கொடுக்கப்படும். ஆனா அவங்க நாங்க நீட்டுக்கு எதிரிப்பாங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்க எல்லாம் படிக்க கூடாதாமா, நமக்கு என்ட்ரன்ஸ் இருக்க கூடாதாமா, நாம பழைய மாதிரி 1.5 கோடி ரூபா, 6 கோடி ரூபா, 5 கோடி ரூபா கேபிடேஷன் குடிச்சு ஜெகத் ரட்சகன் காலேஜ்ல போய் சேர்ந்து
அப்புறம் அந்த டாக்டர் 8 கோடி ரூபாய் படிச்சுட்டு வந்தாருன்னா நீங்க காய்ச்சல்னு போனா 2000 ரூபாய்க்கு ஸ்கேன் ரிப்போர்ட் எழுதாம 5 ரூபாய் மாத்திரையாக கொடுப்பாரு. 6 கோடி ரூபாய் பணம் கொடுத்து படிச்சுட்டு வர டாக்டர் ஜெகத் ரட்சகன் அண்ணன் காலேஜ்ல நீங்க காய்ச்சல்ல போனா 5 ரூபாய் மாத்திரையில சரி பண்றது என்ன போடுவாரு? காய்ச்சலா ஒரு ஸ்கேன் எடுப்போமாங்க. நீங்க சொல்லலாம் காய்ச்சல் தானே 2 நாள் தானே. நீங்க அது காய்ச்சலா இருந்தாலும் ஒரு ஸ்கேன் எடுத்தா நல்லா இருக்கும். அதுக்குதான் எம்டி ரேடியாலஜி 10 கோடி ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க ஐயா. 10 கோடி ரூபாய்க்கு எம்டி ரேடியாலஜி. காலில் புண்ணு அதுக்கும் வயிற்றுல சம்பந்தம் இருக்குமோ? ஒரு உள்ள எண்டோஸ்கோபி பார்த்தலாமாங்கிறாரு. புதுசாட்டே காலில் புண்ணுக்கும் எண்டோஸ்கோபி வயிற்றுக்குள்ள ஏயா விடுறேன்? இல்லனே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை கவர் பண்ணுமல்ல. இன்னைக்கு நீட்ல நாம 5 ரூபாய் மருத்துவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். 5 ரூபாய் டாக்டருங்க ஐயா நீட்ல உருவாக்கிட்டோம். 18,500 ரூபாங்க ஐயா ஃபீஸ். அரசு மருத்துவக் கல்லூரியில நீட்டு மூலம் ஒரு குழந்தை 18,500 ரூபாய் ஃபீஸ். அது செட்டஸ்கோப் அந்த கோட்டுக்கு தான் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. 18,500 ரூபாய்க்கு மெடிசன் ஒரு வருஷம் படிச்சுட்டு வர்றாங்க அரசு மருத்துவக் கல்லூரி. அதற்காக நாம் போராடி கொண்டிருந்தால் இவங்க பாத்தீங்கன்னா நடத்தக்கூடிய தனியார் கான்வென்ட்ல நீட்டு பயிற்சி கொடுப்போம். ஆனா மைக் எடுத்து நாங்க நீட்டுக்கு எதிரி. இந்த இதெல்லாம் எத்தனை தடவை அந்த கோமாளிகளை பாக்குறதுங்க ஐயா? ஒரு தகுதி இருக்குதுங்களாங்க. இப்ப கதிரானந்த் எம்பி அவர்களுக்கு, பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஒரு தகுதின்னு ஒண்ணு சொல்லுங்க ஐயா. அண்ணே அவர் சமூக சேவகர்னே, அண்ணே 20 வருஷம் விவசாயம் பார்த்தாருனே, அண்ணே நம்ம டிச்சில குப்பையெல்லாம் விழுந்து அவர் தானே பொறுக்குவாரு, அண்ணே ஒரு 100 முறை ரத்தம் கொடுத்தாருனே, அண்ணே மக்களுக்காக எவ்வளவு சேவை பண்ணார் தெரியுமாண்ணே. அவருடைய ஒரே தகுதி சன் ஆஃப் துரைமுருகன் என்பது மட்டும் தானே தவிர மக்களுக்கு பணி செய்வதிலே அடிப்படையில எந்த ஒரு தகுதியும் இல்லாதவங்க எம்பி. அதை எப்படிங்க ஐயா நீங்க அனுமதிக்கிறீங்க? அது வாணியம்பாடியில் எப்படிங்க ஐயா அனுமதிக்கிறீங்க? அனுமதிக்க கூடாது. பாலாரை பத்தி பேசியிருக்காரா? அசுத்தம்னு பேசியிருக்காரா? சரி பண்ணு பேசியிருக்காரா? குழந்தைகளுக்கு நல்ல தண்ணீரை அதில் கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருக்கின்றாரா? எதுவும் இல்லை. தற்குறிகள், ஆட்சியில் இருப்பதற்கு பதவி வெறி பிடித்த பேய்கள். அவங்க பதவி வெறி பிடிச்ச பேய். திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வரணும். நான் உடனே மைக் எடுத்து வருவாங்க. பிஜேபி ஓட்டு போடாதீங்க. அடுத்து வருவார் மைக்ல. அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரி. ஏங்க உலகத்தில் இருக்கிற நாடுகள் சர்டிபிகேட் கொடுக்குறான். இவங்களுக்கு எல்லாம் அரபு எமிரேட்ஸ் பத்தி சொல்லணும். 7 எமிரேட்ஸ் இருக்குதுங்க ஐயா யுஏஇல. 7 மன்னர்களுக்குமே சண்டை. மோடி அவர்கள் சென்றால் மட்டும் 7 பேர் ஒன்னா வருவாங்க விமான நிலையத்துக்கு வரவேற்பு. அது மோடி என்கின்ற மனிதனுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய தனிப்பட்ட மரியாதை. இந்த திமுக காரங்க போய் சொல்லுங்க, குதிரை லாயத்துல கை கட்டி உட்கார வச்சிருப்பாங்க. கை கட்டி உட்கார்ற குதிரை லாயத்துல. ஐயா மெக்கா மெதினா மசூதி இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான் சவுதி அரேபியாவுக்கு தெரியும் இந்திய அரசுடைய ஆற்றல் என்ன, மோடியினுடைய ஆற்றல் என்பது அவர்களுக்கு தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிறவங்க ஓட்டு அரசியலை வைத்து வைத்து மக்களுடைய மனதிலே அந்த நஞ்சை தடவி பண்றாங்க ஐயா. எதற்காக நான் இப்ப பேசுறாங்க ஐயா? நான் வேற மாதிரி பேசிக்கலாங்க ஐயா. நான் பேச விரும்புறேன். நான் நினைத்து பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். வேற உங்க ஊர்ல பிரச்சனைகள் அதிகம். இந்த பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இந்துவை பத்தி பேசுறதாங்க ஐயா? இல்லை. பிரச்சனைகளை முதல்ல முடிப்பங்க ஐயா. அதற்கு வாணியம்பாடியில நீங்க எல்லாம் ஒன்னா இணையணும். உங்க ஊருக்காக நீங்க இணையவில்லை என்றால் உங்களுக்கு தெரியும் மோடி தான் வரப்போறார். மோடிக்கு எதிராக ஐயா, மோடிக்கு எதிராக போடக்கூடிய ஒரு ஓட்டும் குப்பை தொட்டிக்கு தான் போகணும். உங்களுக்கு தெரியுங்க. நாம் இன்னைக்கு 55% வாக்கை தாண்டி வெற்றி வர போறோம். நீங்க பாத்துக்கங்க. மினிமம் 55% பாரதிய ஜனதா கட்சி ஓட்டுவாங்க. போன முறை 38-39% வாங்கணுங்க ஐயா பாரதிய ஜனதா கட்சி தனியா. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி தாமரை மட்டுமே 55% தான். எப்படிங்க? அப்புறம் எல்லாத்துக்கும் தெரியுது மோடி தான் வரப்போறோம். எல்லாத்துக்கும் தெரியும் மோடி ஆட்சி அமைய போகுது. அதை பயன்படுத்தி நாம் எப்படி நம்ம ஊரை வளர்த்திக்கலாம், நம்ம ஊருடைய பிரச்சனை எப்படி தீர்க்கலாம், அப்படி மட்டும்தான் நீங்கள் யோசிக்க வேண்டும்.